அரவாணிகள் சம்பந்தமாக ஒரு விளக்கம் தருமாறு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அரவாணிகள் அலி என்று அழைக்கப்படக்கூடிய இன்டர்செக்ஸ், அதாவது அரபிலே அல் ஹுன்சா என்று சொல்வார்கள், இந்த மாதிரி அழைக்கப்படக்கூடியவர்கள் பற்றிய ஒரு அடிப்படை விளக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்திலே இந்த விஷயத்தில் 2 வகையாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, அதாவது உடல் ரீதியாக ஃபிசிக்கலி உடல் ரீதியாக அவர்களே உள்ள மாற்றங்கள், பிறக்கின்ற பொழுது ஆணாகவும் ஆணுடைய அடையாளங்களையும் பெண்ணுடைய அடையாளங்களையும் உறுப்பிலே கொண்டவர்கள், ஆண் உறுப்பும் இருக்கும் பெண் உறுப்பு இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் பிறக்கக்கூடியவர்கள், அல்லது ஒரு இன உறுப்பு அதிகமாகவும் அடுத்த பகுதி குறைவாகவும் இருக்கக்கூடியவர்கள், அல்லது அதாவது 2 விதமான அடையாளங்களும் இல்லாதவர்கள். இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்ச், உடலில் மாற்றங்களோடு பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த இன்டர்செக்ஸ் அரவாணிகள் அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள். இது வேறு. அடுத்ததாக அதாவது இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர் என்று அழைப்பார்கள் அல்லது டிரான்செக்ஷன் அழைப்பார்கள். அந்த பகுதி அதாவது உடலியல் ரீதியான அவங்களோட செயல்பாடுகள், உணர்வு ரீதியான மாற்றங்கள், இவைகள் 2வது அம்சம். அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளோடு, அதாவது குரல் அமைப்புள்ள செயல்பாடுகள், நடையில் உள்ள செயல்பாடுகள், தக்கசூர் அதாவது வருகை போதில் உள்ள செயல்பாடுகள், பேச்சிலே உள்ள செயல்பாடுகள் என்ற அதனுடைய வெளிப்பாடு என்கின்ற இன்னொரு பகுதி. இப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம் இப்படி இருக்கணும் என்கின்ற எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. உடலியல் ரீதியாக இவர்கள் ஆணையோ பெண்ணையோ சாராமல் 2ம் உள்ளவர்களாகவோ அல்லது 2ம் அற்றவர்களாகவோ அல்லது ஒன்று மிகைத்து ஒன்று குறைந்தவர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள் வெளி உலகிலே இப்படித்தான் நிச்சயமாக இருப்பார்கள். அதாவது அவருடைய குரல் மாற்றங்களோ, அவர்களுடைய பேச்சு மாற்றங்களோ, செயல்பாடுகளோ, அவர்களுடைய நடவடிக்கைகளோ ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த நிபந்தனையும் இல்லை. அப்படி அந்த மாதிரி என்ன செய்யாது, அந்த மாதிரி தான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான எந்த நிபந்தனையும் இல்லை. அதனால தான் இன்டர்செக்ஸையும் அடுத்த பகுதிகளையும் வித்தியாசமான 2 பகுதிகள் என பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆரம்ப காலத்திலேயே இதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதாவது இந்த குரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது வேண்டுமென்றான பெண்கள் போன்ற செயல்பாடு அல்லது ஆண்கள் போன்ற செயல்பாடுகள், இவைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உடல் ரீதியாக அந்த நிலையில் உள்ளவர்கள் என்பது 2வது அம்சம். செயல்பாட்டிலே இது போல நடக்கக்கூடியவர்கள் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஹதீஸில் எங்கெல்லாம் முஹன்னஸ் அப்படி என்ற வார்த்தைகள் வருகிறதோ, முஹன்னஸ் என்ற வார்த்தை ஹதீஸ்களில் வந்தாட அர்த்தம் உடல் ரீதியாக அவங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் அப்படின்ற அர்த்தம் அல்ல. அவர்களுடைய செயல்பாடுகள், அதாவது ஆணாக இருந்து கொண்டு பெண் போல நடிக்கக்கூடிய செயல்பாடு, பெண்ணாக இருந்து கொண்டு ஆண் போல நடிக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு பேர் தான் முஹன்னஸ் என்றது. அந்த உடலில் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான நடிப்பு என்ன செய்யாது, வெளியாகாது. அப்படி இல்லாத நேரத்தில் தான் அந்த மாதிரியான நடிப்புகள் என்ன செய்யும், இயல்பாக அது வெளியாகும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க அதாவது இன ரீதியாக 2ல் ஒன்றைத்தான் சார்ந்து என்ன செய்வார்கள், பெரும்பாலும் 195% பெரும்பாலும் 2ல் ஒன்றைத்தான் சார்ந்து அவர்களுடைய வெளிப்பாடு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர்களிடத்தில் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மு சலமா ரதியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அந்த நேரத்தில் முஹன்னஸ் ஒத்தரிக்கிறார். முஹன்னஸ்ன்னா அவங்க பெண் தோற்றத்தில் உள்ளவங்க, பெண் தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பெண்ணாகத்தான் அவங்கள என்ன செய்கிறாங்க, அதாவது டீல் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு அப்படி என்று சொன்னால், அதாவது யா அப்துல்லா, அவர் என்ன வார்த்தை பேசுகிறாரு அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல யா அப்துல்லா இப்னு அதாவது உமையா பார்த்து சொல்கிறாங்க, யா அப்துல்லா அரஐத இன் ஃபதஹல்லாஹு அலைக்கும் த்தாயிஃப கதன் ஃபஅலைக பிப்னதி கைலான் ஃபஇன்னஹா துக்பிலு பி4 வ துத்பிரு பி8. அதாவது நீங்கள் இப்போ தாயிஃபை வெற்றி கொண்டா அங்கே இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, இப்னத்து கைலான்னு சொல்கிறாங்க. அவங்க நாளோடு வருவார்கள், 8ஓடு போவார்கள் என்று சொல்லி ஒரு 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 பாலியல் ரீதியான ஒரு வர்ணனை அவர் செய்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யதுகுலன்னஹ உலை அலைக்குன்ன, இவர்கள் அதாவது உங்களுக்குள் நுழையக்கூடாது, இதுக்கு பின்னால் இந்த பெண் போல இருக்கக்கூடிய இவர்கள் உங்களுக்குள்ள நுழையக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், அவர்களுடைய பெண்ணுடைய உடல் தோற்றம் அவர்களிடத்தில் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணர்வு வந்து ஆணுடைய அந்த செயல்பாடு தான் என்ன செய்யுது, அவர்கிட்ட இருக்குது. அவருடைய சிந்தனையெல்லாம் பெண்களை பற்றி தான் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு என்கின்ற அந்த செய்தி என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், 2 வகையாக பிரிச்சுக்கொள்ளணும். உடல் ரீதியாக மாற்றங்களும் அதோடு சேர்ந்து வெளிப்படையான செயல்பாடுகளில் தலைகீழான செயல்பாடுகளும் என்பது ஒன்று. இன்னொன்று வெறும் உடல் ரீதியான மாற்றம், வெளியே அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆண் மாதிரி பெண் மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடு. இந்த 2ஐயும் பிரிச்சுக்கொள்ளணும். உடல் ரீதியான மாற்றம் இல்லாமலும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பெண்கள் போல நடிப்பார்கள், பெண்கள் போல செயல்படுவார்கள். உடல் ரீதியான மாற்றங்கள் இல்லாமலும் ஆண்கள் போல என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். உடல் ரீதியான மாற்றங்களோடு இப்படி செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. எனவே இந்த 2ஐயும் நம்ம வேறு அந்த செயல்பாடுகளை வேறவாகவும் உடல் ரீதியான மாற்றங்களை வேறவாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். அதாவது ஆண்களை போன்று நடக்கக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடக்கக்கூடிய ஆண்களையும் நபி அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாரபூர்வமான செய்திகளில் புகாரி முஸ்லீம் போன்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னால் 2வது பகுதிக்கு வருவோம். இதில் இஸ்லாமிய ரீதியான சட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இஸ்லாம் வந்து இப்போ 2ஆக பிரிச்சுட்டா, 2ஆக பிரித்தது அடிப்படையில் ஒருவர் அதாவது பிறப்பின் பொழுது ஆணாக அதாவது இல்லாமலும் பெண்ணாக இல்லாமலும் பிறந்தால், ஆணாக இல்லாமலும் பெண்ணாக இல்லாமலும் பிறந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அதாவது உறுப்புகளை வைத்து தான் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லணும். அவர் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டியவராக அவர் தான் இருக்கிறார். இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர் தான் இருக்கிறார். ஏண்டா இப்படி மாதாவிடாய் விஷயங்கள் இன்னும் உள்ள விஷயங்களால் ஒரு பெண் தான் தனது நிலையை என்ன செய்யணும், சொல்லணும். அதே மாதிரி ஒருவர் வந்து இந்த மாதிரி 2 அமைப்பிலையும் பிறந்தார்னு சொன்னால், அதை ஒன்று மிகைத்து ஒன்று குறைந்த அமைப்பிலையும் பிறந்தார்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர் தான் அதை பற்றி என்ன செய்யணும், சொல்லணும். நீங்கள் எந்த பக்கம் சாயிறீங்க, உடல் ரீதியாக வந்து தீர்மானிக்க முடியாதவர்களாக இருந்தால், இது நான் சொல்கிறது வந்து அதாவது ஹுன்ஸா அல் முஷ்கில், உடல் ரீதியாக நம்ம தீர்மானித்து கொள்ள முடியாது. 2 நிலையும் அவங்கள்ட்ட இருக்குது. அவர்கள்ட்ட வந்து உடல் ரீதியாகவோ அவருடைய செயல்பாடுகள் ரீதியாகவோ தீர்மானிக்க முடியாத அமைப்பில் முஷ்கிலாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் அவர்கள்ட்ட கேட்கணும், நீங்கள் எந்த பக்கம் சாயிறீங்க. அப்போ எனக்கு வந்து திருமணம் என்றால் பெண் பக்கம்தான் எனது மனதில் உள்ள ஆசை என்ன செய்து இருக்குது, பெண்களை திருமணம் முடிக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த இயல்பு அவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் அவரை நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சு வைக்கலாம். அதே போல் ஒரு பெண் ரீதியாக அதாவது அவருடைய இயல்பில் இந்த மாதிரி இருக்குள்ள எனக்கு வந்து ஆண் பக்கம் தான் எனது மனதில் சாய்வு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாராக இருந்தால் அவர் பெண் என்று அந்த தீர்மானித்து அவருக்கு ஆண் ஒருத்தர் என்ன செய்யலாம், திருமணம் முடித்து வைக்கலாம். இது எப்பொழுது ஹுன்சால் முஷ்கில் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருந்தால், அடையாள ரீதியாக எதையுமே கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும். இது ஒரு 5-10% இருக்கும். எந்த வகை எல்லாமே சமமாக இருக்கும். சிறுநீர் வார விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி, அவருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரீதியான உள்ளவர்கள்ட்ட இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி இல்லாமல் அடையாளப்படுத்த முடிந்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது வைத்திய ரீதியாக மருத்துவ ரீதியாக இவருடைய டோட்டல் எல்லா இது வந்து ஆண் தான் அப்படின்ற செயல்பாடுகள், அவருடைய சிறுநீர்வார முறைகள், அவருடைய நடைமுறைகள் எல்லாம் இவர் ஆண் தான் அல்லது இவர் பெண் தான் என்று தீர்மானிக்க முடிந்த அமைப்பில் உள்ள சில முறைகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம தீர்மானிக்க முடிந்த நிலையில் இருந்தால் அவர் வந்து ஆணண்டா ஆண், பெண்ணண்டா பெண்ணண்டு என்ன செய்யணும், நம்ம சேர்த்து விட வேண்டும். அதுக்கு மாற்றமான சில இயல்புகள் அவர்கள்ட்ட அந்த செயல் வடிவங்கள் இருந்தாலும் அதை குறைத்துக்கொள்ள அவர் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அது செய்யலாம். அது இந்த 2 விஷயத்தை நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 பகுதி இருக்குது. முதல் விஷயம் ஃபிசிக்கலி உள்ள விஷயம், 2வது செயல்பாட்டு ரீதியாக இந்த தகன்னுஸ் விளங்கக்கூடிய அம்சங்கள். மக்களில் வந்து ஃபிசிக்கலி எந்த மாற்றமும் இல்லாமலும் இதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இப்போ ஃபிசிக்கலி இந்த அமைப்பில் பிறந்தவர்களில் 2 வகையினர் இருக்கிறாங்க. ஒன்று, இவர்களை தீர்மானிச்சிடலாம், அடையாள ரீதியாக ஆள் ரீதியாக இவர்கள் ஆண்கள் தான் அல்லது பெண்கள் தான் என்று தீர்மானிக்கலாம். ஒன்று மருத்துவ ரீதியாகவும் அவருடைய இயல்புகள் ரீதியாக தீர்மானிச்சிடலாம். இன்னொன்று, அவர்கள் ஃபிசிக்கலி அப்படி இருப்பாங்க, உள ரீதியாக பெண்கள் பக்கம் சாய்வாங்க அல்லது ஆண் பெண்கள் பக்கம் சாய்வாங்க. ஆனால் ஃபிசிக்கலி எந்த வகையில் என்ன செய்யலாது, அவருடைய பொடி ரீதியாக இது வந்து ஆணா பெண்ணா அப்படி என்று சொல்லி முடிவெடுக்க முடியாதவர்களுடைய அவர்களுடைய அந்த சாய்வைத்தான் நம்ம என்ன செய்யணும், ஆதாரமாக அந்த இடத்துல எடுக்கணும். அது அவங்கள்ட்ட கேட்டு எடுக்கணும். இல்லை, எனக்கு 2 விதமான மனசாய்வும் எனக்கு உள்ளத்தில் இருக்குது, எனக்கு எதென்று தீர்மானிக்க முடியாத நிலையில் இருக்குது, எந்த வகையிலே முடிவெடுக்க முடியாதவர்களாக இருந்தால் அவர்கள் திருமணம் முடித்து வைப்பது ஹராம், அவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்படக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த இடத்துல சொல்லுது.
இதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், ஏனென்றால் இஸ்லாம் வந்து திருமண உறவுள்ள அதை ஒரே பால் உறவை இஸ்லாம் என்ன செய்ய தடுக்குது. எனவே முடிவெடுக்க முடியாத நிலையில் உள்ளவருக்கு இன்றைய நவீன காலத்தில் என்ன செய்யலாம்டா, மருத்துவ ரீதியாக அவரது உணர்வுகளை அடக்குவதற்கு, அவரது அதாவது இயல்புகளை மாற்றுவதற்கான பல செயல்பாடுகள் இருக்குது. இவைகளை நம்ம அப்ளை பண்ண என்ன செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். இது அதாவது முகன்னதீன்கள் சம்பந்தமாக இஸ்லாம் தெளிவான விஷயம் சொல்லுது. ஒரு நாளும் அரவாணிகள் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறது போல, பின்தங்கிய சமுதாயமாக அவர்கள் வர்ணிக்கப்படுறது போல இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லலை. அவர்கள் சமுதாயத்தில் வாழ வேண்டியவர்கள். அவர்கள் இயன்ற அளவுக்கு அவர்களது அடையாளத்தை கண்டுபிடித்து அவர்கள் ஆண்கண்ட ஆண்கள், பெண்கண்ட பெண்கள், அதுக்குரிய வாழ்வுரிமை சமமாக அவர்கள் வாழலாம். அவர்கள் தொழுவிக்கலாம், அவர்கள் தலைமை தாங்கலாம், அவர்கள் சமூக பொறுப்பில் இருக்கலாம், அவர்கள் என்னென்னலாம் செய்யலாமோ எல்லாமே என்ன செய்யலாம். அவர்கள் பாலியல் அடிமைகளாக உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் தெளிவாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் ஒரு சிலரை வந்து வீட்டிலே வைக்க வேணான்னு சொல்லுது. அது யார் அப்படி என்று சொன்னால், ஆணாக இருந்து கொண்டு பெண்ணான இயல்புகளை வெளிக்காட்டக்கூடியவர்கள், பெண்ணாக இருந்து கொண்டு ஆண்களுடைய இயல்புகளை வெளிக்காட்டக்கூடியவர்கள், இவர்கள் தான் முகன்னத் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய அவர்கள் என்ன செய்யணும்னா, தன்னை ஆணண்டா அடையாளப்படுத்திக்கிறோம், தன் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறோம். பெண்ணுண்டா பெண்ணு தன்னை அடையாளப்படுத்திக்கிறோம். ஆண்களோடைய பழகிக்கணும் பெண்ணுடைய இயல்பை வெளிப்படுத்துறது, பெண்களோட பழகிக்கணும் ஆண்களுடைய இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிலை அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் என்ன செய்யணும், அவர் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவரை வெளியே எடுக்கணும். அவரை வந்து சமுதாயத்தில் வந்து ஆண்களோடு பெண்கள் பழகிறது, பெண்களோடு ஆண்கள் பழகிற மாதிரியான அந்த நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று தடுத்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே இது வந்து அவர்கள் அதாவது சமுதாயத்தில் வாழாமல் ஒதுங்க பார்க்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு இது ஒரு பெரிய அற்புதமாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு வித்தியாசமான நாங்கள் இறைப்படைப்பு திருநங்கைகள் தேவையில்லாத ஒரு பேர் அவங்களுக்கு வச்சு திரு என்ற வசனத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம், மரியாதைக்கு பயன்படுத்துவோம். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களை திருநங்கை பயன்படுத்தி அவர்களை தவறான பாதைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் இதை ஒரு பொழுதும் அங்கீகரிக்கவில்லை. இந்த மாதிரி நிலைக்கு அவங்க போகக்கூடாது. தங்களை உடல் ரீதியாக ஒரு ஓரினமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும், அவர்களால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக தான் அந்த ரெண்டாக பிரித்தேன். இன்டர்செக்ஸ் வேறு, அதனுடைய உணர்வு வேறுன்னு சொல்லி இந்த பகுதிகளை அவர்கள் அடையாளப்படுத்த முடிந்திருந்தும் அவர்கள் அடையாளப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அவர்கள் தங்களை இப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்ற விஷயத்தில் மிகவும் முயற்சி எடுக்கணும். அதே நேரம் அவர்களுக்கு மாற்றமான இயல்புகள் அவர்கள் உடலில் வெளிப்பட்டாலும் அவருடைய உணர்வு ரீதியாக அவர் ஆண் என்றது அவருக்கு தெரியும், அல்லது பெண் ரீதியாக அவர் பெண் என்றது அவருக்கு என்ன செய்யும், தெரியும். இந்த பக்கம் அவர் அவர் உள்ளம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் அவர் சாஞ்சிட முடியும் என்கின்ற நிலையில் இருந்தும் மாற்றுப்பகுதிக்கு சாய்கின்ற அந்த நடிப்பிரிக்குது. இதைத்தான் இஸ்லாம் முகன்னத் அப்படின்னு சொல்லுது. இது சும்மா உள்ள ஆண்ட்டே வரும், இந்த மாதிரி இல்லாத ஆண்கள்ட்டையும் அது வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவர்களை தடுத்த பெண்களுடைய ஆடையை விரும்புறது, பெண்களுடைய ஆடை மெத்தடில் இருக்கிறது. இது ஒரு நோய், இது ஒரு டிசீஸாக என்ன செய்யுது, அதாவது இன்றைக்கு விஞ்ஞானம் பார்க்குது. எனவே இந்த மனநோய் என்றது வேறு, ஃபிசிக்கலி ஒரு மனிதன் அப்படி இருக்கிற வேறு. இன்றைக்கு எத்தனையோ உலகத்தில் வந்து இந்த மாதிரி ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நிலை அதிகரித்திருக்கக்கூடியவர்களுடைய எத்தனையோ பேர் தலைவர்களாக, படித்தவர்களாக, ஆய்வாளர்களாக தங்களை காட்டாமல் தங்களை டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்றிலையும் இன்றைய நவீன உலகத்திலையும் நிறைய என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே இதில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயல்புகள் அதாவது வெளிப்படுத்துறதுன்றது பகுதி ஃபிசிக்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. இவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. எல்லா விஷயங்கள், சட்டங்கள், மீராஸ் சட்டங்கள், அவைகள் எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுது. எந்த வகையிலும் உடல் ரீதியாக அடையாளப்படுத்த முடியாமல் சரிசமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் உடல் ரீதியாக எந்த பக்கம் சாயிறீங்கன்னு இஸ்லாம் என்ன செய்யுது, கேட்டு அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற வழியை என்ன செய்யுது, காட்டுது. இதில் ஒரு 5% அதாவது ஹுன்சால் முஷ்கில் என்று சொல்லக்கூடியவர்கள் 5% அல்லது ஒரு மைனரான % வரும். எந்த வகையிலையும் அவர்களால் கூட தீர்மானிக்க முடியும். அந்த மாதிரி வாழ்கிற அவர்களால் கூட நம்ம எந்த இனத்தை சார்ந்தோம், அந்த நிற்கிறோம், ஆண்பால் இனமா பெண்பால் இனத்தையா சார்ந்து நிற்கிறோம் என்று தெரியாதவங்க இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அவர்கள் இஸ்லாம் ஒதுக்கி வைங்க, தூர போங்கன்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதிக்கப்படுறாங்க. எப்படி அங்கவீனத்தால் ஒரு மனிதன் சோதிக்கப்படுறாங்களோ அதே போல் 23வது குரோமோசோமால் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எனவே அந்த மாதிரி சோதிக்கப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் சபரோடு இருந்தோம்னு சொன்னால் அங்கவீனத்துக்கான கூலி எது பரமையில் இருக்கிறதோ அந்த கூலி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர்களை கூட சமுதாயத்தில் ஒதுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. இந்த 100 to 100 இவர்களை ஒதுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. நடிக்கக்கூடியவர், ஆண் இயல்போடு இருந்து கண்டு பெண் இயல்பாக நடிக்கக்கூடியவங்க, பெண் இயல்போடு இருந்து கொண்டு ஆண் இயல்பாக நடிக்கக்கூடியவர்களை தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பாருங்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் இருந்து கண்டு பெண்களோட உட்கார்ந்து கண்டு ஆம்பளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெண்கள் வருவாங்க, அப்படி கவர்ச்சியாக இருப்பாங்க அப்படி என்று சொல்கிறவங்க பெண்களோடு கூடுவதற்கும் பெண்களோடு கூடுவதற்கு இந்த இயல்பு சந்தர்ப்பமாக பயன்படுத்துறது.
இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சுருக்கமாக இந்த அதாவது இன்டர்செக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்களையும் அடுத்தது அரவாணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அலி போன்ற அந்த மாதிரியான இயல்பு கொண்டவர்களை பற்றியான சுருக்கமான ஒரு விளக்கம் இது.